எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். தங்கள் பெயர் இருக்குமா என அறிந்து கொள்ள வாக்காளர்கள் ஆர்வம். ஒன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளில் 1,70,00,000 வாக்காளர்கள் நீக்கம். 60 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கிய 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி விரைவில் தொடங்குகிறது. இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என தகவல். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கிடுகிடு சரிவு. தக்காளி கிலோ 8 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை. தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே பாம்பன் மீனவர்கள் 12 பேர் கைது. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையால் மீனவர்கள் கவலை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. முதலமைச்சரை நேரில் சந்தித்த கே.சி. வேணுகோபால் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்ததாக தகவல். வரும் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட், 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் கோமாதேகாவுடன் பேச்சு நடத்துகிறது திமுக. அதிமுக யாரையும் கண்டு அஞ்சியதில்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி. எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டமோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுடன் மட்டுமே அமமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. டிடிவி தினகரன் அறிவிப்பால் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுக அதிர்ச்சி. பிஜேபி அதிமுக கூட்டணி என்கிற என்டிஏ கூட்டணியில் நான் இணைந்திருக்கிறேன். எனது மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும். கூட்டணி கட்சிகளின் சக்திக்கு ஏற்ப திமுக தொகுதிகளை ஒதுக்கும் என திருமாவளவன் நம்பிக்கை. வலதுசாரிகளை வீழ்த்த கூட்டணி நலன் முக்கியமானது என்றும் திட்டவட்டம். வேலூரில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் பரப்புரை கூட்டத்தில் விஜய் இன்று பங்கேற்பு. முதன்முறையாக பந்தல் அமைத்து வெயிலின் தாக்கத்தை குறைக்க ஏற்பாடு. சிவகாசி அருகே தனியாக வசித்த மூதாட்டியை கொன்று நகை, பணம் கொள்ளை. பக்கத்து வீட்டில் வசித்து பழகிய மற்றொரு மூதாட்டி கைது. திருப்பதியில் இரட்டையர்கள் தினம் கோலாகல கொண்டாட்டம். ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி. இருக்கைகளை பிடிக்க பெண் எம்பிக்களை அனுப்பும் ஒருவரால் பிரதமராக முடியாது என மோடி விமர்சனம். பெண் எம்பிக்கள் போராட காரணம் இருந்ததாகவும் அவைக்கு வரவே மோடி அஞ்சியதாகவும் காங்கிரஸ் பதிலடி. T20 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைக்குமா? வரும் 26ஆம் தேதி சென்னையில் ஜிம்பாப்வே அணியுடன் பலப்பரீட்சை. இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு. பட்னாவில் பாராட்டு விழா நடத்தி வழங்கினார் நிதிஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.